இருக்கிறது. முடிய மாட்டேங்கிறதுல முடிக்க விருப்பப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று, முதல்ல நான் எந்த கட்சியும் சாராதவன், ஒரு சமூக போராளி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவிஎஸ்சி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஊழல் சொல்லிடுறேன். லெகிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றுறார்கள் யார்? அரசியல்வாதிகள், சில அரசியல் வியாதிகள். அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ண சொல்கிறது யார்? அரசு அதிகாரிகள், நல்லவர்கள், அரசு அதிகாரிகள். இப்படி எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அது கடைசியில் அதெல்லாம் கொண்டு போய் வச்சாதான் நான் ஜுடிஷியரி கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்போ இந்த 3 பேருமே என்ன பண்ணணும்னா, நீட்டாக யார் தப்புன்றதை யார் போய் சொல்ல முடியும்? கடைசியில் கொண்டு போகிறது அரசியல் தான். இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை யாரெல்லாம் நேர்மையாக இருக்காங்கிறது தேடுங்க. இனிமேல் திருப்பி ஆணையர்ன்றதை ரிட்டையர்ட் ஏற்கனவே கரெக்ட் ஆகி தான் அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. திருப்பி அவங்களை கொண்டு ஆணையர் வச்சோன்னா அவங்க போய் ஏதாவது கட்சிக்கு ஜாட்டை தான் அடிக்க போகிறாங்க. நீங்கள் இனிமேல் எந்த ஒரு இடத்துல எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி, இந்த ரிட்டையர் ஆன ஆளுங்களை தயவுசெய்து தலைமையாக போடாதீங்க. ஏன்னா அவங்க நொந்து நூலாக நல்லா சுரண்டி தின்னு திருப்பி அந்த அந்த ஆசையில் தான் ஓடி அவங்க உட்காடுறாங்க. சார், அவ்வளோ வருடம் அனுபவம் இருக்கும்போது அவருக்கு எங்கே நடக்கும்ன்றது தெரிஞ்சு, அதான் எங்கே நடக்கும் தெரிஞ்சு அங்கே போட்டு ஒரு தட்டினா காசு வந்துடும். அது தெரிஞ்சு பண்ணது. அதனால் அது ஈஸி. இப்போ நான் எத்தனை ஆணையர் வந்திருக்காங்க, எத்தனை பிரச்சனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை மக்கள் சபை இருந்திருக்குது, நான் ஒரு 15-20 விஷயங்கள் சொல்கிறேன். எத்தனை ஆணையர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆளுநர் இருக்காங்க, யாரெல்லாம் ஸ்டேட் ஃபார் மாற்றிட்டாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் அந்த ஊழலை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை நான் சொல்லலை, நீங்களே கேட்டுக்கோங்க உங்களை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற நிர்வாகம். இப்படி தானே எல்லாம் சொல்லிட்டு வராங்க. சொல்கிறவங்க எல்லாமே அது பண்ணும்போது நம்ம கோவம் வருதா இல்லையா? ஊழலற்ற ஆட்சின்னு சொல்கிறவங்க எல்லாமே, நான் ஒரு சேலஞ்சு கேட்குறேன். என்னென்னா, கடந்த ஒரு 15-20 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 2 கட்சியில் கூடிய சிஎம்ஐ மீட் பண்ணுறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். என்னால் முடியல. ஒரு போராளி நேர்மையாக இருக்கிறேன், அது ஓரளவு தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம் 2 சிஎம்முமே, டிஎம்கே சிஎம், ஏடிஎம்கே சிஎம் 2 பேருமே மீட் பண்ண பார்க்குறேன். என்னால் முடியல. இப்போ இருக்க சிஎம்மாவது விஜய் விளையாடு எங்களுமே ஆளுங்களை அழைக்கணும். திருப்பி மேலே இருக்க ஆளுங்களை அழைக்காதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ரிட்டையர்டான ஆளுங்களாக இருந்தால் எவ்வளோ பெரிய படித்தாலும் அவங்க திருப்பி எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பாங்க. 1-2 பேர் நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்க பயப்படுவாங்க, வரமாட்டாங்க, நமக்கு என்ன வம்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, விட்டா போதுன்னு போயிருப்பாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை எடுங்க. ஒரு துறையிலும் என்ன நடக்குது நாங்கள் சொல்கிறது கிடையாது. உண்மையாலே நீங்கள் பண்ணுறதா தான் 1. 2வது, இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் யாராவது நீ என்ன இப்படி பேசுகிற, நாங்கள் ஊழலற்ற நிர்வாகம் காட்டுறோன்னு சொன்னோம்னா, நான் கேட்குற ஒரு கேள்வி, ஒரு வட்டம், ஒரு பகுதி, ஒரு மாவட்டம், என்றைக்காவது ஏதாவது ஒரு அதிகாரிகிட்ட என் கால் வீடு கட்டுறான், நீ என்னமோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20,000 கட்டியா 50,000 கட்டியாமே அப்படின்னு என்றைக்காவது உங்கள் லெட்டர் பல்ல எழுதி நீ அவனுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கியா? எந்த கட்சிக்காரன் லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க? அது மாதிரி போலீஸில் டிராஃபிக்கில் நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்க, டிடிக்கு 10,000 ரூபாய் 5,000 கேட்கலாமே, ஏன் பண்ணீங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஏன் அனுப்பல? இந்து ஆயத்தில் எடுங்க. நான் இத்தனைக்கும் நான் சாமி, நான் ஒன்று இந்து பேசுகிறேன்னா நான் அகைன்ஸ்ட் இந்து கிடையாது. மொட்டை அடிக்கிறதுல ஊழல் முட்டாள்தனமாகுது. என்னென்னா, திருச்செந்தூரில் போங்க, எல்லா ஊர்லேயுமே போங்க, என்ன யாரும் காசு கொடுக்காதீர்கள். இருக்கும். இது அடிமுட்டாள்தனம் இல்லை. 1 கோடி பேருக்கு நீ புத்தி சொல்கிற. அங்கே இருக்கிற 20 பேர் மொட்டை அடிக்கிற கான்ட்ராக்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறான். அவங்ககிட்ட நீங்கள் அங்கே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினா உன்னை சஸ்பெண்ட் பண்ண அடுத்த நாள் போட்டுன்னு சொல்லக்கூடாது. உங்களால் இது என்ன முட்டாள்தனம்னா, 20 எப்போவுமே நம்ம சாபக்கேடு, தமிழ்நாடு சாபக்கேடு இருக்கிற கொஞ்சோண்டு அதிகாரிகளாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் 1 கோடி பேர் கண்ட்ரோல் பண்ணாங்க, 8 கோடி பேர் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. செல்ஃபோன் பேசிட்டு போகாதீங்கன்னு வாங்க, குடிச்சிட்டு ஓட்டாதீங்கன்னு வாங்க, அதை பிடிக்கவங்களே செல்ஃபோன் பேசிட்டு குடிச்சிட்டு ஓட்டுவாங்க. அப்புறம் உங்களை எவன் மதிப்பான்? ஒரு உயரதிகாரி உட்காந்துருப்பார் காரில், அது எந்த டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், உட்காந்துருப்பார். அவங்க டிரைவர் செல்ஃபோன் பேசும் போவார். அவங்க சங்கர் ஃபிலிம் இருக்கும், அவங்களுக்கு பம்பர் இருக்கும். அப்புறம் நீ எப்படி என்ன நீ அதிகாரி? நீங்களாம் என்ன ரோல் மாடல்னு கேட்குறேன். இதெல்லாம் காலம் மாறும், கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாற்றணும். ஆனால் ரொம்ப டிலே ஆகக்கூடாது. தயவுசெய்து இந்த வாட்டியாவது இந்த தினமலர் மூலமாக சொல்கிறேன், திரு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன், எங்களை மாதிரி ஆளுங்க, என்ன மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நிறைய இடத்துல போராட்டம் இருப்போம், ஜெகதீஷ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து எங்களை ஆளுங்களை கூப்பிடுங்க. நீங்கள் எங்களுக்கு எந்த போஸ்டிங் தர வேணாம், எங்களுக்கு எந்த சம்பளம் தர வேணாம், எங்களுக்கு கார் தர வேணாம், ஒன்று தர வேணாம். மாதத்தில் ஒரு ஆள் என்னென்னு சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து போடுறோம். எத்தனை அதிகாரி பேதி ஆகிறா மட்டும் பாருங்கள். இந்த ஊழலில் இன்னொரு பிரச்சனை என்ன, ஜுடிஷியரிக்கு நான் சொல்கிறேன், ஜுடிஷியரி கூப்பிட்டு பேசுகிறீங்க. இப்போ இவர் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி நான் ரிலாக்ஸேஷன் கொடுக்காதீங்க. சாதாரணமாக தெரியாமல் ஒரு தவறு பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் முன்னாடி என்னன்னா அவனை ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி தெரிஞ்சே பண்ணக்கூடிய திருட்டு லஞ்ச பரதேசிகளை ஏன் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஜாமீன் கொடுக்குறீங்க? என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்டு பப்ளிக் சார்பாக, இது எப்படி ஒழிக்க முடியும்னா ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு ஒரு அந்த அத்தாரிட்டி இருந்து நான் பண்ணக்கூடிய விஷயம் வர, நான் இன்கேஸ் நான் ஒரு அரசியல்வாதியாக, டாப் லெவல் அரசியல்வாதியாக இருந்தாலோ, இல்லை டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாலோ, இல்லை டாப் லெவல் ஜுடிஷியல் ஆஃபீஸராக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணி கவர்மெண்ட்டில் சேர்த்துட்டு அவங்க வீட்டில் யாரெல்லாம் அந்த ஊழலில் சம்பாரித்து வாங்கினாங்களோ அந்த டிகிரி கேன்சல் சொல்லு. ஒரு சாதாரண பனியன் வேட்டியை கொடுத்து, பிளாட்ஃபார்மில் ஒரு கடையை கொடுத்து, இப்போ எப்படி கார்பரேஷன் ஒரு கடை கொடுக்காங்க, கடையை கொடுத்து படுக்க சொல்லுவாங்க. எதில் பப்ளிக் டாக்டர் யூஸ் பண்ணிட்டோம், செத்துருவாங்க. அடுத்த வாட்டி ஒரு மினிஸ்டர் எவ்வளோ கை வைப்பாங்க, ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், ஒரு வார்டு மெம்பர், ஒரு கவுன்சிலர், யாரோ ஊழல் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரியை ஊழல் பண்ணுவாங்க. உண்மையாலே ஒழிக்கணும்னு நினச்சா இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி ஜுடிஷியரி ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் பயப்படுவாங்க.
அதை விட்டுட்டு திருப்பி அதை வழக்க விசாரிக்கிறேன் பான்பராக் ஊழல் குட்கா ஊழல்னு வந்துச்சு. அந்த குட்கா ஊழல் எங்கே தலைமை தேர்தலில் ரைடு போனாங்க, அந்த ஐஏஎஸ் உள்ள ரைடு போனாங்க. என்னாச்சு? அடுத்த கஷ்டம் அடுத்து வந்தது. இப்போ இதில் ஒன்றும் இல்லை, ஊழலில் எத்தனை வகையான ஊழல் சொல்கிறேன் பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் நாங்கள் சந்தித்த களத்தில் நின்று என் நண்பர்கள் நாங்களாம் சேர்ந்து பார்த்த ஊழல். இதெல்லாம் கண்ணுக்குள்ள தெரியுது. HRNC கோயிலில் பிரசாத கடை, பூக்கடை, மாலைக்கடை, இதுக்கெல்லாம் டெண்டர் என்ன தெரியுமா? ரவுடிசம் மாதிரி இருக்காங்க. இது எவ்வளோ ஊழல் அதிகாரிகள் போக தெரியுமா? சாமிக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியல, அது என்ன லெவலில் இன்னும் அது ஏன் பொறுமையாக இருக்குது இல்லை. அந்த அளவுக்கு பெரிய ஊழல் HRNCயில் நடக்குது. HRNCயில் ஃபுல்லாக இப்போ கூட ஒரு அம்மா அந்த ஒரு ஏசி பாருங்கள், சாரி பள்ளிக்கல்வி, அது பள்ளிக்கல்வி, பள்ளிக்கல்வி. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிசனில் இப்போ ரீசெண்டாக வந்து பிரிசனில் கோகிலான்னு ஒரு புதுச்சேரியில் ஒரு லேடி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. 4 வருஷமாக அவங்க கணவர் வந்து கைதியாக இருந்து சிறையில் வந்து வேலை செஞ்சார். அதை எடுத்து அந்த கம்ப்ளைண்ட் போடும்போது விசாரிக்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக கைதிகள் செய்த பொருட்கள் அந்த விற்பனையில் 14 கோடி ரூபாய். நீங்கள் என்ன குடும்பம் கோயில் போனால் அங்கே 2 குடும்பம் அவுத்து போட ஆடுமா? நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைன்னா அங்கே சிறைக்கு அனுப்புகிறாங்க. சிறையில் இருக்கவனே இதை பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க? உள்ளே பார்க்கணும். அங்கே சின்ன ஊழல், இந்த ஊழல் நான் நினைப்பேன் 100 கோடி தான் ஊழல் கிடையாது, சின்ன ஊழல் ஊழல் அந்த தான். இடம் தான் எல்லாரும் கேட்குறாங்க. 100 கோடி எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாமல் என்னைக்கு பல காலம் எடுத்துட்டு அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய லைஃப் டைமே முடிச்சிடுறாங்க நிறைய பேர். ஆனால் 50 100 வாங்குறவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் அதை தான் நோட் பண்ண, இதைத்தான் சொல்கிறேன். 50 100 நான் சொல்கிறேன், 100 கோடி வாங்குறது ஒரு ஆள்கிட்ட வாங்கலாம். நீ 50 100 டெய்லி வேணா கிட்டத்தட்ட நீ அதே தான். சும்மா இந்த சால்ஜாப்பு வேலையே வேண்டாம். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒருத்தன் தப்பான விஷயம் பண்ணுறான், அதுக்கு நம்மளும் தப்பான விஷயம் பண்ணுறதா? ஏன் சுய ஒழுக்கம் இல்லையா? அவன் பண்ணுறான், நம்மளும் பண்ணணுமா? ஏன் அதுக்கு பதில் அவனுக்கு எதிர்த்து இல்லை, அவன் பண்ணுறான், நம்ம ஏன் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது இல்ல மக்களே இப்போ ஒரு வேலை ஆகணும்னா கொடுக்கறதுக்கு தயாரா மேடம் இருக்காங்க. இல்ல நான் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கட்டுறீங்க, இல்ல இப்போ 2 பேர் இருக்கோம் சார். உங்கள்கிட்ட விஷயம் சொல்கிறேன். இல்ல இருங்க, 2 பேர் இருக்கோம். ஒருத்தர் நான் வந்து ஒழுங்கா முறைப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறார், இன்னொருத்தர் வேலை எனக்கு சீக்கிரம் ஆகணும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப அவரது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுதான் வழியா இப்படி இது அதுதான் இப்போ கேட்குறேன். இப்போ பில்டிங் அப்ரூவல் வருது மேடம், டேர்ன் அரவுண்ட் டைம்னு ஒன்று இருக்கணும். உண்மையிலே அரசியல்வாதி ஒரு நேர்மையாக நெஞ்சுறுதி உள்ள திராணி உள்ள தைரியம் உள்ள அரசியல் நேர்மையான இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது டேர்ன் அரவுண்ட் டைம் போட்டு வச்சுருக்கீங்களா? இந்த மனு இங்கே கொடுத்தா 3 நாள் இங்கே வரும், 2 நாள் இங்கே வரும். ஏன் அதை பண்ணல? அதை உண்மையில பண்ணணும்னா மாசம் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டம் போட்டு பேருக்கு மேடம், பேருக்கு மேடம் ஒண்ணு இல்ல, எல்லாமே ரிவ்யூக்கு போறாங்க, ஆய்வு நடத்துறாங்க விரைவில். காமெடி மேடம், அது கண் துடைப்பு. நீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு போய் அங்க நில்லுங்க வாசல்ல, எத்தனை பேர் எத்தனை மனு கொடுக்குறாங்க தெரியுமா? சித்திருவீங்க நீங்க. எத்தனை மனு, அந்த மனு வெயிட் போட்டாலே தமிழ்நாடு கடலுக்கு ஒரு 10% அடிச்சிடலாம், சும்மா கண்டுக்காத மனுக்களை. ஸோ இதெல்லாம் யாருக்கு மனு எதுக்கு மனுலாம் அவங்களுக்கு தெரியாது. இதில் என்ன சொல்கிறேன், கார்பரேஷன் ஊழல் பில்டிங்கில் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். ஒரு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நான் போட்டு கொடுத்துட்றேன், நான் கேட்கவே இல்லை. நீங்கள் ஏன் நம்ம பைத்தியம், நம்ம இது சும்மா கொடுக்குறதுக்கு டிமாண்ட் அங்கே உருவாக்கப்படுது. யார் எனக்கு சீக்கிரம் வேணும்னு சொல்கிறான்னா அவனுக்கு என்னென்னா ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து சம்பாதிச்சிருப்பான், ஏதோ பண்ணணும், ஏதோ இருக்கும். அப்படி வரவங்கள்ட்ட என்ன சொல்லணும், கவர்மெண்ட்டு 10% எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஃபார் தட்கல் பாஸ்போர்ட் மாதிரி கேளு, அது கவர்மெண்ட் ஃபண்டாக போட்டோம், அதை பண்ணும்ல. அப்போ ஊழல் என்னன்னா, நீ பெரிய லெவலில் பெட்டி வாங்குற, சின்ன திருட விடுற, அவன் மேலே புகார் போனால் கூட புகாரை கண்டுக்கிறது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், கொடிநாள்ன்ற பேர், இது எவ்வளோ வைத்தச்சல் தெரியுமா? மிலிட்ரிக்காரங்க நம்ம நாட்டுக்காக உழைக்கிறாங்க, அவங்க பேர் சொல்லி கொடின்னு சொல்லி விற்கிறாங்க, கொடின்னு விற்கிறாங்க, கொடிநாள் ஃப்ளாக் விற்கிறாங்க. அந்த ஃப்ளாகில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 ரூபாய்க்கு கொடிநாள் வாங்கிங்க சார்னுவாங்க. நம்ம வாங்கினோம்னா அந்த 50 ரூபாய்க்கு கொடி கொடுப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ண, என்ன சார் தாசில்தார் ஆஃபீஸில், இது தாசில்தார் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அநியாயங்கள். தாசில்தாருக்கு டார்கெட் இல்லை, இது ஒரே சொல்லிடுறேன், இந்த முடிச்சிட. தாசில்தாருக்கு டார்கெட் 5 லட்சம் வருஷத்துக்கு இவ்வளோ பண்ணணுன்னு. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, உங்கள் லேண்ட் எவ்வளோ, இது மாதிரி 1 கோடி ரூபாய், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடிநாள் கொடுத்துட்டு போயிடுங்க. யார் வீட்டு காசு யார் கேட்குறது? உங்கள் சம்பளத்தில் நீ 10% கொடுத்துருக்கியா? அப்போ அந்த தாசில்தார் என்ன பண்ணும், மாதம் உங்கள் சம்பளத்தில் 5% கொடு கொடிநாளுக்கு. ஏன் கொடுக்க மாட்டேன்? அந்த கொடிநாள் ஃபண்ட் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஊழல் நடக்குது, செக் பண்ணணும். இதில் 10 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன சொல்லி